வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் எனக்கு படித்ததில் பிடித்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு புறநகர் பகுதியில் அமைந்திருந்த ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போயிருந்த போது, அந்த தெருவில் ஒரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு வாசலை சுத்தம் செய்து அழகழகாக கோலமெல்லாம் போட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை நிரப்பி அவங்கவுங்க வீட்டு வாசலில் வச்சுருந்தாங்க. மேலும் அவங்கவுங்க வீட்டில் சின்ன சின்ன இடம் இருந்தது. அந்த சின்ன சின்ன இடத்துல அழகான மூலிகை செடிகளையும் சின்ன பழ மரங்களையும் வளர்த்து பராமரித்து வந்துட்டு இருந்தாங்க. தெருவில் நாய்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அந்த வீட்டில் ஆரோக்கியமான புதிய உணவை தந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் திருட்ட பயங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. இதெல்லாம் ரொம்ப புதிய அணுகுமுறையாக இருக்கவே நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், என்னடி இவ்வளோ சூப்பராக எல்லாம் இருக்குது என்னன்னு கேட்டோடனே அவள் வந்து என்னை அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போனான். அந்த கோயிலில் ஒரு பூசாரி இருந்தார். அதில் இன்னொருத்தர் வந்து குறி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அந்த பூசாரி சொல்கிறாரு, ஆதரவற்ற மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு வாங்கித்தாங்க. அதேமாரி சில மரங்களோட பேர்களை சொல்லி இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வளர்த்துட்டு வாங்க. மாடியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. மாடி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் பறவைகளுக்கு கொஞ்சம் தண்ணீர் வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த ஊரோட அழகு மற்றும் ஆரோக்கியத்துக்கு இதான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்ச போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். தேவையற்ற பரிகாரங்களை சொல்லி காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுற பூசாரிகளுக்கு இடையில் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்ற நியூட்டனின் கருத்துப்படி அன்பை கொடு அன்பை பெறு அப்படிங்கிற தத்துவத்தை பரப்புகிற இந்த பூசாரி தெய்வத்தை அப்படியே அவர்கிட்டயே நான் பார்த்தேன். அவ்வளோ மனசு பூரிப்போடு நான் அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அங்கே குடியிருப்பு பகுதியில் ஒரு ஹால் இருந்தது. அதில் பஃபே சிஸ்டத்தில் நிறைய கீரைகளை அழகழகாக சூப் மாதிரி, கூட்டு மாதிரி, வடை மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவள் சொன்னால், எங்கள் குடியிருப்பில் மாதம் ஒரு முறை சமையல் மேளா அப்படின்னு ஒரு மேளா நாங்கள் கொண்டாடுவோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு பொருளை செஞ்சு கொண்டு வந்து இங்கே வைக்கணும். முதல்ல என்ன செய்யணுங்கிறத சொல்லிடுவோம். ஒரு தடவை சிறுதானிய மேளான்னு சொன்னோம். எல்லோரும் என்னென்ன சிறுதானியத்தில் அவங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் செய்ய தெரியுமோ அதை கொண்டு வந்து வச்சாங்க. இன்னொரு தடவை பருப்பு மேளா, அரிசி மேளா, இப்படி ஒன்று நாங்கள் சொல்லிடுவோம். சொன்ன உடனே அவங்க அதை கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த தடவை நாங்கள் கீரை மேளா கொண்டாடுறோம். அதனால் பல வகை கீரைகளால் சமைக்கப்பட்ட குழம்பு, துவையல், மசியல், அடை, வடை, தோசை, சூப்பு அப்படின்னு இங்கே நிறைய இருக்குது. எல்லோரும் அதை சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொன்ன உடனேயும் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக போச்சு. இதன் மூலம் குடியிருப்பு வாசிகளுக்குள்ள ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு ஒற்றுமை வளர்றது. ஒருத்தருங்க பேசிக்கிறாங்க, என்ன நடக்குன்னு தெரியுது. குழந்தைகளோட வளர்ப்பு பற்றியோ, அவங்களோட ஸ்கூல் பற்றியோ, அவங்களோட நடவடிக்கை பற்றியோ எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய, மாதம் ஒரு முறை அவங்க எல்லாரையும் சந்தித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். நல்ல நடைமுறையை கடைபிடித்து வரும் அந்த குடியிருப்பு வாசிகளை மனதார நான் பாராட்டி விட்டு வந்தேன். ஒரு நாள் நான் என் 2 வீலரில் போய்கிட்டு இருந்தேன். பார்த்தா தேசிய நெடுஞ்சாலையில் பக்கவாட்டில் மரங்கள் எல்லாம் முறிந்து துண்டுகள் சாலை எங்கும் கிடந்தன. நிறைய பேர் 2 வீலரில் போகிறாங்க, பார்த்துக்கிட்டே போகிறாங்க. நிறைய பேர் நடந்து போகிறாங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு லேடி போலீஸ் வந்தவங்க அவங்களோட இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு அந்த கிளைகளை எடுத்து அப்புறப்படுத்த ஆரம்பித்தாங்க. நானும் என்னோடய 2 வீலரை நிறுத்திட்டு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ரோட்டில் இருக்க எல்லா குப்பைகளையும் அதை பூரா நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். உடனே அவங்க சொன்னாங்க, மற்றவர்களைப் போல் நானும் போயிருந்தோம்னா நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த சேவையை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒருவரை பார்த்து மற்றொருவர் செய்வது தான் இப்போது வழக்கமாகிவிட்டது. நாம் பொது சேவையில் இறங்கும் காலம் விரைவில் வந்தால்தான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இதில் ஒரு கிளையில் ஏற்றி அவசரமாக போகிறவங்க யாராவது கீழே விழுந்தா எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நியாயம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்கள பாராட்டிக்கிட்டு என்னையும் நான் பாராட்டிக்கிட்டேன். நம்மளும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ ஒரு செய்தியை பார்க்கலாமா?
கேரவன் டூரிசத்தை ஊக்குவிக்கிறது ஜெர்மனி நாடு. அங்கு அனைத்து வசதிகளை கொண்ட கேரவன்களில் சுற்றி தெரிபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்காக கேரவன் வாடகைக்கு வழங்கும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன. எந்த நாட்டிலிருந்து வருபவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாஸ்போர்ட், விசா மற்றும் இன்சூரன்ஸ் சான்றுகளை காண்பித்து கேரவன்களை வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். அரசு குறிப்பிட்ட இடங்களில்தான் வாகனத்தை நிறுத்த வேண்டும். காட்டுப்பகுதிகளில் நிறுத்த அனுமதி இல்லை. பயணிக்கும் போது கழிப்பறை, ஃப்ரிட்ஜ் பயன்படுத்தவோ படுக்கையில் தூங்கவோ அனுமதி இல்லை. இந்த மாதிரியான ஒரு கேரவன் டூரிசத்தை ஜெர்மனி நாடு ஊக்குவிக்கிறது. மற்றொரு செய்தியை பாருங்களேன். கேரள மாநிலம் கோட்டயம் அடுத்த கங்களா அப்படிங்கிற கிராமத்தில் சிறு அப்பள நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார் ஒருவர். அவர் என்ன சாதனை படைச்சிருக்கார் தெரியுமா? 70 வயதான ராஜன். இவர் உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்து வருகிறார். சேமித்த பணத்தில் இதுவரை இவர் சென்று வந்த நாடுகள் 40. சிறு வயதிலிருந்தே உலகம் சுற்ற வேண்டும்ங்கிற ஆசை இவருக்கு இருந்ததான். அந்த ஆசை 50 வயதில் தான் நிறைவேறியதான். சேமித்து வைத்த பணத்தை முதலில் சென்ற நாடு சீனாவாம். கடைசி வரை என்னோட பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு என்ன பயன்? அதை எடுத்துக்கொண்டு போகவா முடியும்? அதனால தான் நான் இப்படி நாடு நாடாக சுற்றி பார்க்குறேன், உலகம் முழுக்க சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜன் சொல்கிறார். இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி சொல்லட்டுமா? ஈவேராவின் விடுதலை பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அண்ணாதுரை. அப்போது ஒரு இதழில் மிக அருமையான தலையங்கம் ஒன்றை எழுதியிருந்தார். அதை ஈவேரா படிக்கும்போது இரவு நேரமாக இருந்தது. அப்போது அண்ணாதுரை உறங்குவதற்காக மாடியில் உள்ள அறைக்கு சென்று விட்டார். இவ்வளவு அருமையான தலையங்கத்தை எழுதிய அண்ணாதுரையை பாராட்ட வேண்டும் அப்படின்னு ஈவேரா விரும்பினார். சிரமம் பார்க்காமல் மாடிப்படிகள் ஏறிச் சென்றார். தூங்கிக் கொண்டிருந்த அண்ணாதுரையை எழுப்பி பாராட்டினார். அந்த பாராட்டு அண்ணாதுரைக்கு ஆனந்தத்தை கொடுத்தாலும் இரவில் தங்களுக்கு ஏன் இத்தனை சிரமம்? காலையில் பாராட்டி இருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அவர் சொன்னாராம், இல்லை, நல்ல ஒரு விஷயத்தை என்றைக்கும் தள்ளி போடவே கூடாது. பாராட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சா உடனே பாராட்டி விட வேண்டும். பிறகு பாராட்டி கொள்ளலாம்னு தள்ளி போட்டால் ஒருவேளை அது மறந்து விடலாம். அல்லது என்ன பெரிய விஷயம், இது எதுக்கு பாராட்டணும்னு சொல்லிட்டு என்னோட மனம் மாறி விடலாம். அதனால்தான் உடனே பாராட்டி விட உங்களுடைய அறைக்கு வந்தேன், மாடியேறி வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் ஈவேரா. அது மாதிரி இன்னொன்று, எப்போதும் மெதுவாக நடந்து செல்வாலாம் அமெரிக்க அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன். ஒரு முறை அவரது நடையை கிண்டல் செய்ய நினைத்தான் ஒருத்தன். என்ன மிஸ்டர் லிங்கன், ஏன் இப்படி மெதுவாக நடக்கிறீர்கள்? பூமிக்கு வலிக்கும்னா இல்லை உங்கள் கால் ஊனமாக அப்படின்னு சிரிச்சானாம். அவனை பார்த்து சொன்னாராம், நண்பரே, நான் எப்போதுமே மெதுவாகத்தான் நடப்பேன். ஆனால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. ஆனால் உன்னை போல் என்றுமே நான் பின்னோக்கி நடந்ததில்லைன்னு ஒரு போடு போட்டாராம். கிண்டல் செய்தவன் துண்டக்கானம் துணியக்காடனும் ஓடி போயிட்டானாம். அடுத்து ஒன்று, 1979 கருணாநிதி தமிழகம் முதல்வராக இருந்தபோது அவர் தலைமையில் சேலத்தில் ஒரு கவியரங்கம் நடைபெற்றதாம். கணக்கு என்பது கவியரங்கத்தின் தலைப்பு. இதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படிங்கிற 4 தலைப்புகளில் 4 கவிஞர்கள் கவிதை பாடினார்களாம். அந்த 4 கவிஞர்களில் கவியரசு கண்ணதாசனும் ஒருவர். தலைமை கவிதைகளில் கருணாநிதி கணக்கின் பெருமைகளை பட்டியலிட்டு கவிதை படித்தாராம். அதில் ஒரு ருசிகரமான கணக்கு இது. 20 18 கூட்டிச் சொல்லல் மனக்கணக்கு, 20 18 கூட்டிச் செல்லல் காதல் கணக்கு அப்படின்னு ஒரு போடு போட்டாராம். இந்த கணக்கு கவிதையை கேட்டு கவியரங்குமே சிரிப்பால் அதிர்ந்ததாம். அமெரிக்க எழுத்தாளர் மார்க் ட்வைனின் வீட்டுக்கு வந்தாராம் நண்பர் ஒருவர். ட்வைனின் வீடு முழுவதும் புத்தகங்கள் இறைந்து கிடப்பதை பார்த்த நண்பர் அப்படியே அசந்து போனாராம். ஓ மை காட், இவ்வளவு புத்தகங்களா? ஒரு நூல் நிலையம் வைக்கலாம் போல இருக்கிறதே. ஏன் மிஸ்டர் ட்வைன், ஒரு பீரோவை ஏற்பாடு செய்து இவற்றையெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கலாமே அப்படின்னு அந்த நண்பர் கேட்டாராம். அடுக்கி வைக்கலாம் தான், ஆனால் எனக்கு புத்தகங்களை கடனாக கொடுக்கும் நண்பர்கள் பீரோவையும் கடனாக கொடுத்து உதவவில்லையா அப்படின்னு சொல்லி சிரித்தாராம் மார்க் ட்வைன். இப்போ நம்ம சூப்பரான நிறைய கதைகளை, செய்திகளை தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாய்.